வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரில்லிங் மிஷினை பற்றி பார்க்கலாம். ட்ரில்லிங் மிஷின் நம்மளோட நேம்லேயே இருக்குது, ஒரு ட்ரில்லை ஏற்படுத்தக்கூடிய மிஷின். ட்ரில் அப்படிங்கிறது ஒர்க் பீஸில் ஒரு ரவுண்டான ஹோல் கிரியேட் பண்ணக்கூடியது. இந்த ஹோலோட டயாமீட்டர் அப்படிங்கிறது நம்ம அந்த ட்ரில் பிட்டோட டயாமீட்டரை பொறுத்து நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம டூல் அப்படின்னு சொல்ல மாட்டோம், இங்கே நம்ம ட்ரில் பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா காமனாக இதுதான் ட்ரில்லிங் மிஷின். இந்த ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேஸ் இருக்கும், அப்புறம் ஒரு காலம் இருக்கும். ஓகே, இந்த காலத்தில் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேபிள் ஒரு கிளாம்ப் இருக்கும். இந்த கிளாம்ப் மூலமாக டேபிளை மேலேயும் கீழேயும் நம்மளுடைய ஒர்க் பீஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலமில் டாப்பில் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெல்ட் மூலமாக டைரெக்டாக ஸ்பிண்டிலோட அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஹேண்ட் லிவர் இருக்கும். இந்த ஹேண்ட் லிவர் மூலமாக நம்ம ட்ரில் பிட்டோட அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இசட் ஆக்சிஸ். இங்கே டெப்த்து நம்ம இது மூலமாக டிசைட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ஸ்பிண்டில் ஹெட் இருக்கும். இந்த ஸ்பிண்டிலை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு இந்த கியர் மெக்கானிக்ஸோட இது நம்ம ஸ்பிண்டில் ஹெட்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ஸ்பிண்டில் இருக்கும். அந்த ஸ்பிண்டிலில் ட்ரில் பிட் மாட்டியிருப்பாங்க. ட்ரில் சக்கு மூலமாக ட்ரில் பிட் ஹோல்டு பண்ணி மாட்டியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஷேங்க் இருக்கும், ஷேங்க் மூலமாக அதையே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. காமனாக இதை தான் நம்ம ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரில்லிங் மிஷினில் நிறைய டைப் இருக்குது. ஹேண்ட் ட்ரில்லிங், போர்ட்டபிள் ட்ரில்லிங், சென்சிட்டிவ் ட்ரில்லிங், அப்ரைட் ட்ரில்லிங், ரேடியல் ட்ரில்லிங், கேங் ட்ரில்லிங், அப்புறம் மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங், டீப் ஹோல் ட்ரில்லிங் அப்படின்னு இத்தனை டைப் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ட்ரில்லிங் மிஷின். ஃபஸ்ட்டு ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்ட்டபிளான ட்ரில்லிங் மிஷின். இது மேக்ஸிமம் இந்த மர வேலைப்பாடுகள் செய்யறதுக்காக இந்த ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்துவாங்க. கையில் ஆப்ரேட் பண்ணுறதுனால இது ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு மோட்டாரோ இல்லை வேறு எந்த எலக்ட்ரிசிட்டி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. டேரெக்டாக இங்கே ஒரு லிவர் இருக்கும். இந்த லிவர் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். இந்த ஸ்பிண்டில் மாட்டிக்கக்கூடிய ட்ரில் பிட்டானது வுட்டில் ட்ரில் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ட்ரில்லிங் மிஷின். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலமாகவோ இல்லை கம்பர்ஸ்டு ஏர் நியூமேட்ரிக் மூலமாகவோ செயல்படுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒர்க் பீஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 12 mm ட்ரில் போடுற மாதிரியான ட்ரில்லிங் மிஷினாக இருக்கும். இது இப்போ இந்த எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி டைப்பும் வருது. இப்போ நம்ம ரைட் சைடில் அனிமேட் ஆகிருக்கிற ட்ரில் பிட் பார்த்தீங்க அப்படின்னா அது பேட்டரி டைப்பு. ஸோ நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டுட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். பட் இங்கே ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயர். ஸோ ஒயர் மூலமாக ரன் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு. இந்த சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின், இதுக்கு ஏன் சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் வந்துச்சு அப்படின்னா இதோட அந்த ட்ரில்லோட ஃபீடு, ட்ரில் பிட் எவ்வளோ தூரம் ரன் ஆகுது அப்படிங்கிறத ஆப்ரேட்டர்னால சென்ஸ் பண்ண முடியும். அது எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ண முடியும். அதனால தான் இது சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் சொல்கிறாங்க. இது ஒரு லைட் டியூட்டி மிஷின். 1.5 mm இருந்து 15 mm வரைக்கும் டயாமீட்டருடைய ட்ரில் இதில் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் அப்ரைடு ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு. இது கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஹெவி டியூட்டி ட்ரில்லிங் மிஷின். இது 25 mm டயாமீட்டர் இருக்கிற ட்ரில் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இது ரொம்ப ஹெவி டியூட்டி ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கனமானது. மிகப்பெரிய ஒர்க் பீஸ்கெல்லாம் ட்ரில் பண்ணுறதுக்கு இல்லை ரொம்ப ஹார்டனஸ் அதிகமான ஒர்க் பீஸை ட்ரில் பண்ணுறதுக்கு இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே மேலே ஒரு காலம் இருக்கும். இந்த காலத்தில் இந்த டூல், இந்த ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இங்கே கியர்லாம் இருக்குது. இந்த லிவர்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக இதை நம்ம லொக்கேட் பண்ணிக்க முடியும். இது இப்போ ரொட்டேஷனலும் ஆகும், அதே சமயம் இது இன் அண்ட் அவுட் மூவ் ஆகும். அடுத்தது கேங் ட்ரில்லிங் மிஷின். இந்த கேங் ட்ரில்லிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரே டேபிளில் ஒரு 4-5 ட்ரில் மிஷின் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ட்ரில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரில் பண்ணுவோம், அப்புறம் ஒரு சேம்பர் ஆப்ரேஷன், இல்லை ஒரு கவுண்டர் சிங்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரீமிங் ஆப்ரேஷன் பண்ணுவோம், அப்புறம் மேபி போரிங் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இது மாதிரி தொடர்ந்து 2-3 ஆப்ரேஷன் நம்ம ஒரே ஒர்க் பீஸில் ஒரே பிளேஸில் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு மிஷினாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அப்படி இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும், அடுத்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு டைம் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால ஒரே ட்ரில்லிங் மிஷினில், அதாவது ஒரே டேபிளில் ஒரு 4 ட்ரில்லிங் மிஷின் எவ்வளோ ஆப்ரேஷன் தேவைப்படுதோ அது மாதிரியான ட்ரில்லிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்பிண்டிலையும் நம்மளுக்கு தேவையான டூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒன்றில் வந்து 6 mm ட்ரில் பிட்டு, அடுத்துல வந்து ஒரு 12 mm ட்ரில் பிட்டு, அப்புறம் ஒரு வந்து கவுண்டர் சிங்க்கான ட்ரில் பிட்டு, அதுக்கப்புறம் ரீமருக்கான ட்ரில் பிட்டு, இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பீஸை அதே டேபிளில் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த கேங் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ட்ரில்லை கிரியேட் பண்ணுற வேண்டியது இருக்கும் அப்படின்னா அது மாதிரி இடத்துல வந்து இது மாதிரி நம்ம மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில டிஸ்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் கண்டினியூஸாக கான்ஸ்டன்ட் கேப்பில் ட்ரில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இடத்துல வந்து இந்த மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற 4 ஸ்பிண்டிலுமே வந்து ஒரே டைமில் ஒரே ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிறதுனால நம்ம வந்து டெப்த் ஆஃப் கட் கொடுக்கறது அது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ஒரே டைமில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டைப் ஆஃப் மிஷினை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா பிளான்ச் இருக்கும், அப்புறம் வந்து பம்ப் ஹவுசிங் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரே டைமில் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு இந்த டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின்னா ரொம்ப ஆழமான சாய்வான துளைகளை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுது. இது ரொம்ப தின்னான அதாவது கம்மியான டயாமீட்டரில் கூடிய ட்ரில் பிட் வந்துட்டு ரொம்ப ஆழமான பகுதிகளில் ட்ரில் போடுறதுக்கு இந்த டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின் பயன்படுத்துகிறாங்க. இந்த நேம்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஆழமான பகுதிகளில் துளையிறதுக்கு இந்த டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின் பயன்படுது அப்படின்னு. இப்போது இன்ஜின் பிளாக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலண்ட் ஆயில் போகிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டயாமீட்டர் பட் ரொம்ப டெப்த்தாக போயிருக்கும். அது மாதிரி பிளேஸ்க்கு வந்து இந்த மிஷின் பயன்படுத்துகிறாங்க. ட்ரில்லிங் மிஷினில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா இங்கே ஒரு 7 டைப் ஆஃப் ஆப்ரேஷன் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ட்ரில்லிங், போரிங், ஸ்பாட் ஃபேஸிங், டேப்பிங், கவுண்டர் போரிங், ரீமிங் அண்ட் கவுண்டர் சிங்கிங். ஸோ இவ்வளோ ஆப்ரேஷன் வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷினில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரில்லிங். ஸோ இந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷன் நம்ம ட்ரில்லிங் மிஷினில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. சென்டர் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன துளை ஏற்படுத்துறது, ஒரு 4 mm ஒரு 2 mm அளவுக்கு ஒரு சின்ன துளை ஏற்படுத்துவாங்க. அந்த சென்டர் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிஷினில் ஒர்க் பீஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் மிஷினில் நம்மளுக்கு தேவையான டயாமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பிப்போம். உங்களுக்கு ஒரு 20 mm டயாமீட்டர் வேணும் அப்படின்னா டேரெக்டாக 20 mm ட்ரில் பிட் ஃபிக்ஸ் பண்ணிட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 mm ட்ரில் பிட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 mm, அதுக்கப்புறம் ஒரு 13 mm, 18, அதுக்கப்புறம் தான் வந்து 20க்கு ட்ரில்லை கிரியேட் பண்ண முடியும். இந்த ட்ரில் பிட் பார்த்தீங்க அப்படின்னா உட்பகுதி வந்து ஃபினிஷிங் கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு ரஃப் ஆப்ரேஷன் மாதிரி தான் நடக்கும். உட்பகுதியில் வந்து ஃபினிஷிங் கம்மியாக இருக்கும் நம்ம நார்மலாக ட்ரில் பண்ணும்போது. அப்புறம் வந்து இந்த ட்ரில்லில் வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு எடுத்துருக்கிற டயாமீட்டர் அளவுக்கு கரெக்டாக வந்து ட்ரில் கிரியேட் ஆகுது. அதை விட வந்து ஒரு சின்ன அளவு ஒரு மைக்ரான்ஸ்லாம் வந்துட்டு பெரிய ஹோலாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம 2 டைப் ஆஃப் ஹோல் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒர்க் பீஸோட ஃபுல் டெப்த்துக்கு போட்டால் அதை வந்து த்ரோ ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து தேவையான அளவு நம்ம ட்ரில் போட்டோம் அப்படின்னா அதை வந்து பிளண்ட் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போரிங் அப்படிங்கிறது. போரிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹோலை வந்து கொஞ்சம் பெருசுபடுத்துறதா வந்துட்டு நம்ம போரிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் மூலமாக நடக்கும். நம்மளுக்கு வந்து அன்ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் ட்ரில் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து போரிங் ஆப்ரேஷன் தான் போயாகும். நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ ட்ரில் பிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் ட்ரில் பிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நமக்கு அன்ஸ்டாண்டர்ட் சைஸ் ட்ரில் வேணும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த போரிங் ஆப்ரேஷன் மூலமாக தான் நமக்கு தேவையான விட்டமுடைய ஒரு ஹோல் வந்து ஒரு துளை வந்து ஏற்படுத்த முடியும். அடுத்தது ஸ்பாட் ஃபேஸிங் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஒரு டிராயிங் இங்கே ஒர்க் பீஸ் இருக்குது. இந்த ஒர்க் பீஸ் ஆல்ரெடி நம்ம ட்ரில் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மேற்பகுதியில் வாசர் கரெக்டாக சீட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 mm ஒரு எக்ஸ்ட்ரா பெரிய ஹோல் ஒரு இந்த இடத்துல இருக்கிற மெட்டலை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்போம். இது மாதிரியான ஆப்ரேஷனுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்பாட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்கிறது. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு, ஸ்க்ரூ ஹெட்டு, வாசர் சிட் ஆகிறதுக்கு இது மாதிரியான பிளேசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டேப்பிங். டேப்பிங் அப்படிங்கிறது இன்டர்னல் த்ரெட்டு. ஒரு ஒர்க் பீஸில் நம்ம வந்து உட்பகுதியில் த்ரெட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேப்பிங் ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம். இந்த டேப்பிங் ஆப்ரேஷன் நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷினில் பண்ண முடியும். ஸோ டேப்பிங் ஆப்ரேஷன் உள்ளே போகும்போது ஒரு டைரெக்ஷனில் ட்ரில் உள்ளே போகும், ரிட்டன் வெளியே வரும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு வெளியே வரும். இந்த டேப்பிங் இந்த பிச் வேல்யூ பொறுத்து நம்ம டயாமீட்டர் சூஸ் பண்ணி ட்ரில்லை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது கவுண்டர் போரிங் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம இந்த நட்டு, போல்ட்டு இதெல்லாம் வந்து சீட்டிங் ஆகிறதுக்காக கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹோலை விட பெரிய ஹோல் வந்து கிரியேட் பண்ணுறது. ரைட் சைட் டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு ஹோல் போட்டிருக்கோம். இந்த ஹோலுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஹோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை தான் வந்து கவுண்டர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ரொம்ப கம்மியான டெப்த்து தான் பண்ணுவோம், பட் டயாமீட்டர் பெருசாக இருக்கும். இதுக்கு கவுண்டர் போருக்குனே தனியாக டூல் இருக்குது. அந்த டூலை பயன்படுத்தி நம்ம கவுண்டர் போர் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து வந்து கவுண்டர் சிங்க் அப்படிங்கிறது.
இந்த கவுண்டர் சிங்க் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரூ கிரியேட் பண்ணுறது, இந்த கூம்பு வடிவில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூம்பு வடிவில் ப்ரொஃபைல் வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஆப்ரேஷன் பயன்படுத்துவோம். இந்த ஆப்ரேஷன் மோஸ்ட்லி வந்துட்டு 60 டிகிரி, 82 டிகிரி மற்றும் 90 டிகிரி அளவுடைய கோணங்களில் நம்ம இந்த கோணங்களை ஏற்படுத்துவோம். இதுக்குன்னு தனியாக டூல் இருக்குது, அதை வந்து ட்ரில்லிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணுவோம். இது மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஸ்பிண்டிலோட ஸ்பீடு, ட்ரில்லிங் மிஷினோட ஸ்பிண்டிலோட ஸ்பீடு வந்து கம்மியான அளவு வச்சு ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது ரீமிங் ஆப்ரேஷன். இந்த ரீமிங் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபினிஷிங் ஆப்ரேஷன் சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரில் போடும்போது ட்ரில்லில் வந்து ஃபினிஷிங் இருக்காது, ரஃப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துல்லியமான டயாமீட்டர் நம்மளுக்கு கிடைக்காது. அதில் ஒரு மைக்ரான் அளவில் வந்துட்டு முன்ன பின்ன வேறுபாடுகள் இருக்கும். இது வந்து அதிக அளவில் மெட்டலை ரிமூவ் பண்ணாது. அதிகபட்சமே வந்து 0.375 mm தான் வந்து இது மெட்டலை ரிமூவ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ட்ரில் பிட் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ ஒரு 20 mm டயாமீட்டர் உள்ள ட்ரில் பிட் அப்படின்னா அது கரெக்டாக 20 mm இருக்காது, 19.7 mm தான் அந்த ட்ரில் பிட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 0.375 mm வந்துட்டு இந்த ரீமர் மூலமாக நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு உட்பகம் வந்து நல்ல அந்த ட்ரில்லோட உட்பகுதி வந்து ரொம்ப சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா கிடைக்கும். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேஷன் தான் இந்த ரீமிங் ஆப்ரேஷன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்பெஷல் ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. இங்கே இருக்கிற ட்ரில்லிங் மிஷின் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா லேத்துலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ட்ரில்லிங் மிஷின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3J செக் இருக்குது ஆப்போசிட்டில். இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு லேத் செட்டப்பாக இருக்குது கீழே. இந்த லேத்தில் ஹெட் ஸ்டாக்கில் டாப்பில் வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது மாதிரியான சம் ஸ்பெஷல் பர்பஸ் ட்ரில்லிங் மிஷினும் அவைலபிளாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம கன்வென்ஷனல் பற்றியான உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டியான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம வந்து CNC மிஷினை பற்றியான டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.